அனைவருக்கும் வணக்கம். 10th நியூ தமிழ் புக் இயல் 1 விரிவானம் உரைநடையின் அணிநலன்கள். எழில் முதல்வன். சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு, இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம், இக்கால இலக்கியம் நம் பூங்கா. தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்த்து உரைநடையின் அணிநலன்களாக காண்போமா? கற்பனை உரையாடல். பங்கு பெறுவோர் இணையத்தமிழன் சங்கப்புலவர். சங்கப்புலவர் ஒருவர் இயற்கை சூழ் இடம் ஒன்றில் எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடியில் எழுதி கொண்டிருக்கிறார். அப்போது அவர் முன் சிறிய கால இயந்திரம் ஒன்று தோன்றுகிறது. அதிலிருந்து இன்றைய மனிதர் ஒருவர் இறங்கி புலவரை நோக்கி நடந்து வருகிறார். அச்சமும் அதைவிட வியப்பும் மேலோங்க பார்த்து கொண்டிருந்த புலவரின் கையை பற்றி குலுக்குகிறார். இணையத்தமிழன். வணக்கம் ஐயா, நான் இணையத்தமிழன் வந்திருக்கிறேன். இணையத்தமிழனா? வியப்பு. உங்கள் வருகையை என் தோழர் குன்றூர் கிழாரிடம் கூற வேண்டும். அவர் உங்களையும் உங்கள் ஊர்தியையும் குறித்து ஒரு ஆசிரியப்பா இயற்றி விடுவார். குன்றூர் கிழாரிடம் சொன்னா அவங்க ஒரு ஆசிரியப்பாவை எழுதிடுவாராம். இணையத்தமிழன். இருக்கட்டும் ஐயா, அவரை இன்னொரு வாய்ப்பில் பார்த்து கொள்ளலாம். என்னால் உங்களுடன் இங்கு 1 மணி நேரம் மட்டுமே இருக்க முடியும். அதற்குள் உங்களோடு இலக்கியம் பற்றி சிறிது நேரம் பேச விரும்புகிறேன். சங்க புலவர். கபிலரின் குறிஞ்சி பாட்டு பற்றியா? எம் போன்ற புலவரின் தனி செய்யுள்கள் பற்றியா? யாது குறித்து? புலவரே, உங்கள் காலத்து பாடல்களை எல்லாம் பிற்காலத்தில் சங்க பாடல்கள் என்று தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் பாட்டும் தொகையும் நூல் விற்பனை நிலையங்களிலும் இணையத்திலும் கிடைக்கின்றன. இணையமா? புலவரே, எங்கள் காலத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளை காண உங்களை என்னுடன் பின்னர் ஒருமுறை அழைத்து போகிறேன். இப்போது இலக்கியம் குறித்து பேசலாம். நீரும் பாக்கள் இயற்றுவீரோ? அகமா புறமா? அகத்துள் உவமை மெய்ப்பாடு ஆகியன வைத்திருக்கிறீரோ? நும் பாக்கள் ஆசிரியமா? இணையத்தமிழன். ஆசிரியப்பாவா? அதையும் எழுத எங்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். எங்கள் காலத்தில் புது புது இலக்கிய வடிவங்கள் தோன்றியிருக்கின்றன. சங்க பாடல்களுக்கு பின் தமிழ் இலக்கியம் அற இலக்கியங்களாகி, காப்பியங்களாகி, சிற்றிலக்கியங்களாகி, சந்த கவிதைகளாகி, புது கவிதைகளாகி, இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்கிறது. உரைநடையின் வளர்ச்சியோ அளவற்றது. சிறுகதை, கட்டுரை, புதினம் இவையெல்லாம் எங்கள் கால இலக்கிய வடிவங்கள். உரைநடையா? தொல்காப்பியர் கூறுகிறாரா? கூறுகிறாரு. இணையத்தமிழன். அதேதான் நீங்களும் நானும் பேசுகிறோமே, அதுதான் உரைநடை. பேசினால் உரையாடல், எழுதினால் உரைநடை. பெரும்பாலும் உரைநடை வடிவில்தான் நாங்கள் இலக்கியம் படைக்கிறோம். சங்கப்புலவர். எம்முடைய பாக்களின் உத்திகளை நீவிர் பயன்படுத்துவீரோ? என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள்? நீங்கள் தந்த உத்திகளில் சிலவற்றை நீங்கள் தந்த பெயரிலும் சிலவற்றை நாங்கள் வைத்த பெயரிலும் பயன்படுத்துகிறோம். மகிழ்ச்சி. உணர்ச்சிகளை காட்ட ஊமை கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவி. இவற்றை நீவிர் எப்படி பயன்படுத்துவீர்? திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நில கண்ணாடியை போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் பார்த்த சாரதி ஓமையை பயன்படுத்தியுள்ளார். அருமையான ஊமையை கூறினீர். அடுத்து, இன்னும் உண்டே உங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த தண்டி என்பவர் உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியிருக்கிறார். எங்கள் இலக்கியங்களில் உவமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றது. முக நிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன என்று உருவகமாக எழுதுகிறார். தெரியுமா? முதல் தமிழ் கணினி. தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் DCM டேட்டா ப்ரொடெக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. திருவள்ளுவர் பேர்ல முதல் கணினி 1983 செப்டம்பர்ல DCM டேட்டா ப்ரொடெக்ட்ஸ்
தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை, அதாவது டேட்டாவை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது. இந்த கணினி தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்திற்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைத்தான் அதற்கு சான்று. இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களின் உரைநடை. அட என்னே அவரது கற்பனை, மேலும் கேட்க பெருவிளைவு கொள்கிறேன். விதவிதமான உவமைகளை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள். அவற்றுக்கெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்களில் பெயர் வைத்திருக்கிறார்கள். உவம உருபு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு உவமேனி என்று பெயர். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த திருக்குறளில் உவம உருபு இல்லை. இதை நாங்கள் உரைநடையிலும் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்தும் வகையில் இணை ஒப்பு அனலாகி என்கிறோம். ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர்கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வ. ராமசாமி மழையும் புயலும் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். என்னே செறிவு! அஃறிணை பொருட்களையும் உயர்திணையாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம். இலக்கணத்தில் இது உண்டே. தொல்காப்பியர் ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அஃறிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும். செய்யுளியல் 192 என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வது உண்டு என்று எடுத்துக்காட்டி இருக்கிறார். இணையத்தமிழன், நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் இலக்கணை என்கிறோம். சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதை பார், அந்த அரசுக்கு இஃது உண்டா என்னும் அரசு கண்ணீர் படும், யான் விழுதன்றி வானுர ஓங்கி நிற்கிறேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள், கான் என்னும் வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும் அத்தி, நாகை, விலா, மா, வில்வம் முதலிய மரங்கள் விளையாமல் இருக்குமோ? சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும். மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றுமுற்றும் பார்ப்பேன், மனம் அமைதியையும். எங்கள் கால தமிழ் தென்றல் திரு வி. கல்யாண சுந்தரனார் இப்படி எழுதியிருக்கிறார். சங்கப்புலவர் மோனையும் எதுகையும் செய்யுளில் வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும். இவற்றினை நீவிர் உரைநடையிலே பயன்படுத்தி விடுவீரோ? ஆம் இணையத்தமிழன், ஆம். இதோ தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதி ஆகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குரவமும் முல்லையும் நறுமணங் கமலும், கோலமா மயில் தோகை வெறித்தாடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். இத்தகைய மலை நின்று விரைந்து வழிந்திருக்கும் வெள்ளருவி வட்டச் சுனையிலே வீழ்ந்து பொங்கும் போது சிதறும் நீர் திவளைகள் பாலாவி போர் பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் என்று சொல்லின் செல்வர் ராபி சே. தமிழின்பம் என்னும் நூலில் எழுதியுள்ளார். சங்க புலவர் அருமை உணர்வு வெளிப்பாட்டிற்கும் சொல்லப்படும் கருத்திற்கு அழுத்தம் தரவும் நீவிர் உரைநடையில் வேறு என்ன உத்திகளை பயன்படுத்துவீர்? இணையத்தமிழன், இதற்காக சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய மு. வரதராசனார் தம் நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பில் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள் பல வேண்டும்,
அரிசி காய்கனி முதலியவை வேண்டும், உடை வீடு முதலியவை வேண்டும், காசும் காகித நோட்டும் வேண்டும், இன்னும் பல வேண்டும், இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். சங்கப்புலவர் மிகச் சுவையாக உள்ளது. இன்னும் வேறென்ன உத்திகள்? இணையத்தமிழன் இருக்கின்றனவே. படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும். உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவது முரண்படு மெய்யம்மை, பாரடாக்ஸ். இதோ அதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டும்? இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? சங்கப்புலவர் மேலும் இணையத்தமிழன் முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள். கலப்பில்லாத பொய், இதை சொல்முரண், ஆக்சிமோரன் என்கிறோம். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம். இதனை எதிரினை இசைவு, ஆன்டிதீசிஸ் என்கிறோம். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், பழிச்சேப்பக்காரர்கள் ஒரு பக்கம், மெலிந்த எலும்பு கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம். கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோச்சனம்? தோழர்களே, சிந்தியுங்கள் என்று தோழர் ப. ஜீவானந்தம் எழுதியிருப்பது இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. சங்கப்புலவர் கேட்கும் போதிலே சிலிர்ப்பு உண்டாகிறது. இணையத்தமிழன், புலவரே, இதையும் கேளுங்கள். விடை தர வேண்டிய தேவையில்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதை போலவும் எழுதுவோம். அது உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு உதவக்கூடியது. அவர் பெரியவர் ஈவேரா. அவர் பேசாத நாள் உண்டா? குரல் கேட்காத ஊருண்டா? அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா? எதை கண்டு அவர் திகைத்தார்? எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது? எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன். இது பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா பேசியது. எப்படி இருக்கிறது ஐயா? உணர்ச்சி பெருவெள்ளம். இதன் உச்சநிலை, கிளைமாக்ஸ் என்ன? இணையத்தமிழன், உச்ச நிலைதானே இருக்கிறதே. சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலே உள்ள சிறப்புதான் அது. இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் யௌவனத்தின் நந்தவனம், என் கிளகாலத்தின் காசி என்று பாரதி என்னும் தமிழ் கவிஞர் நம் நாட்டை உயர்த்தி கூறுகிறார். சங்கப்புலவர், மிக்க மகிழ்ச்சி. நீர் தமிழ் உரைநடை செழுமை பற்றி கூற கூற மேலும் அவற்றை படித்து இன்புற அவா உருகிறேன். இணையத்தமிழன், அதற்கென்ன புலவரே? அடுத்த முறை வரும்போது என்னுடைய மடிக்கணினியில் சேமித்து வைத்துள்ள பல்வேறு இலக்கியங்களை உங்களுக்கு தருகிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேரமாகிவிட்டது, போய் வருகிறேன் புலவரே. போய் வாரும். மடிக்கணினி என்று ஏதோ கூறினீர். அப்படியென்றால் என்னவென்று கேட்பதற்குள் பறந்து விட்டீரே. நூல்வெளி. எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றி தரப்பட்டுள்ளது. மா. ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தார். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர். மரபு கவிதை, புதுக்கவிதை படைப்பதிலும் வல்லவர். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்கு உரியவர். புதிய உரைநடை என்னும் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்கள், தொன்மை தமிழ் நாகரிகத்தின் வேர்கள், இலக்கியத்தின் சீர்களில் முன் தோன்றிய மூத்த குடி, வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். சிலப்பதிகாரம்,
காடுகான் காதை 53, 54, 55. திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை. சிறுமலை எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்லியிருக்காங்க. வாழையும் கமுகும் தாழ்குலை தங்கும் மாவும் பலாவும் சூழெழுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். எந்த நூல்ல இருக்குன்னா சிலப்பதிகாரம், காடுகான் காதை 53 முதல் 55 வரை. புக் பேக்ல உள்ள இம்பார்ட்டன்ட் ஆனதை பார்க்கலாம். மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனை கேட்கும்போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். தனி பாடல் திரட்டு சுந்தர கவிராசர். ஸோ ஃபர்ஸ்ட் மரமது, அந்த மரமது ஒன்றுன்னு போட்டிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன்று அரச மரத்தை குறிக்குது. ரெண்டாவது மரத்துல உள்ள மா வந்து குதிரை. மூன்றாவது கருவேலம். 4, 9 மரமதுன்னு இருக்கிறது அரசன். 5, 7 5, 7 உள்ள மரம் வந்து புலி வேங்கை. 6 வேல். 8 காட்டுவலி. 10 ஆல்மரம். 11 அத்தி மரம். ஆள் கூட்டல் அத்தி ஆரத்தி. அத்திங்கிறது ஆள் கூட்டல் அத்தி ஆரத்தி. ஃபர்ஸ்ட் வந்து அரசன் அரச மரம். 2 வந்து குதிரை குதிரை மாமரம். 3 வேல் கருவேலம். 4, 9 அரசன். 5, 7 புலி வேங்கை. 6 வேல். 8 காட்டுவலி. 10 ஆலமரம். 11 அத்தி மரம். ஆள் கூட்டல் அத்தி ஆரத்தி. ஸோ மொழிபெயர்ப்புங்க கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். If you talk to a man in language he understand, that goes to his head. If you talk to him in his own language, that goes to his heart. நெல்சன் மண்டேலா. Language is the roadmap of a culture. It tells you where its people come from and where they are going. Rita Mae Brown. தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழுந்தென் மொழியே ஊனினும் ஒளிர்வுறும் உண்டமிழ் மொழியே உணர்வினும் குணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தருங் கிருகனா வயங்குநன் மொழியே தானனி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே தலைத்தினி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே. கா. நமச்சிவாயர். கலைச்சொல்லறிவோம். வௌவல் உயிரெழுத்து. கான்சொனன்ட் மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் ஒரு மொழி. கான்வர்சேஷன் உரையாடல். டிஸ்கஷன் கலந்துரையாடல். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? ஆசிரியர் முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம். நன்னன் நல்லா எழுதணும். தவறின்றி தமிழ் எழுதுவோம். பச்சை நிழல் உதய சங்கர். நன்றி.